எப்போவும் இந்த நகர வாழ்க்கை இருக்குல்ல, நகர வாழ்க்கை வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்கும். எல்லாம் தொழில் சம்மந்தமாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக எங்கேயும் போயிட்டே இருப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பரபரப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் வசிக்கிறவங்க வந்து நிதானமாக இருப்பாங்க. நிதானமாக ஒரு பரபரப்பு இல்லாமல், பரபரப்புக்கு அங்கே வாய்ப்பும் கிடையாது. பரபரப்பாக நீங்கள் வேலை செய்கிறதுக்கு கிராமத்தில் வாய்ப்பு இருக்காது. ஒரு நகரங்களில் வாழ்கிறவங்க எப்போ பார்த்தாலும் பணத்தை சம்பாதிப்பதற்காக பிஸியாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி பிஸியாக இருக்கும்போது, பரபரப்பாக இருக்கும்போது மலச்சிக்கல் ஏற்படும். உணவு செரிமானம் என்பது சரியாக நடக்காது. அதனால் வந்து இந்த உடலில் வந்து கழிவுகள் தேங்கும், அப்புறம் நோய் வரும். அதனால் வந்து இந்த உடல் உள்ளுறுப்புகள் சரியாக இயங்க வேண்டுமென்றால், இந்த உணவு செரிமானம் சரியாக நடக்க வேண்டுமென்றால், கழிவுகள் எல்லாம் முழுமையாக வெளியேற வேண்டுமென்றால் நிதானமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இயற்கையோடு கலந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாமெல்லாம் வந்து குரங்குகள் விலங்குகளாக நம்ம காடுகளில் தான் நிதானமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். காடுகளில் நாம் வாழும் பொழுது நிதானமாக மரங்களுக்கு இடையில் பசுமையான ஒரு சூழலில் நிதானமாக ஒரு பரபரப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காங்கிரீட் காடுகளான இந்த நகரங்கள் இருக்குல்ல, பெருநகரங்கள் அங்கெல்லாம் போயிட்டு பரபரப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பிஸியாக அதை நம்ம பெருமையாக வேறு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. நீங்கள் பிஸியாக இருக்கணும், அப்போ தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அலையிறது, ட்ராவலிங் பண்ணுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, எப்போ பார்த்தாலும் அந்த ஒர்க் டென்ஷன்லேயே இருக்கிறது. அந்த ஒர்க் டென்ஷன்லேயே மன அழுத்தத்தோடையே வந்து பிஸியாக இருக்கும்போது இந்த உணவு செரிமானம் என்பது சரியாக நடக்காது. மலச்சிக்கல் ஏற்படும், உடம்பு வெப்பம் அதிகமாகும், உடல் சூடு அதிகமாகும். அதனால் உடல் நோய்கள் வரதான் செய்யும். வேறு தவிர்க்கவே முடியாது, வேறு வழியே இல்லை. ஏன்னா வந்து உணவு செரிமானம் அது மேலே கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த உறுப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா, இவர் ரொம்ப பரபரப்பாக இருக்கார், இவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், இப்போ வந்து கண்டிப்பாக இவர் மலம் கழிப்பதற்கான வேலையை இவர் இப்போ செய்ய மாட்டார். அதனால் அதை அப்படியே நிறுத்தி வை, அவர் எப்போ சாவகாசமாக நிதானமாக வரோ அப்போ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழிவு உறுப்புகள்லாம் வந்து ரொம்ப பிஸியாக வாழும்போது அது ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் அந்த கழிவு நீக்க உறுப்புகள், உணவு செரிமான செயல்கள் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணுன்னா ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கை வேணும். நிதானமான ஒரு வாழ்க்கை, இயற்கையோடு கலந்த ஒரு வாழ்க்கை, இயற்கையோடு பசுமையான சூழலில் காடுகளில் நாம் வாழ வேண்டும். நாமெல்லாம் காடுகளில் தான் வாழ்ந்தோம், காடுகள் தான் நமது வாழ்விடம். நம்ம குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். குரங்குகள் தான் நம்முடைய இனத்தின் பெயர் குரங்கு. நம்ம விலங்குகளாக வாழ்ந்தோம். மனம் எனும் நோய் ஏற்பட்டது அதன் பிறகு தான் இப்போ சமீப காலமாக தான் இந்த காங்கிரீட் காடுகளில் நாம் வாழாமல் காங்கிரீட் கட்டடங்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காடுகளுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காடுகள் தான் நமது வாழ்விடம். அங்கே போய் வாழ்ந்தால் தான் நமது மனம் திருப்தி அடையும். மனித உயிர்கள் அப்போ தான் திருப்தி அடைவாங்க. அந்த மாற்றம் இல்லாத வாழ்க்கை இருக்குல்ல, அது அங்கே தான் சாத்தியம். அது வரைக்கும் இவங்க அந்த காடுகளை அடைகிற வரைக்கும் மனித வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மாற்றம் நிலையாதது அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இதுதான். இவங்க எதை நோக்கி இப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க, நிலையாக ஒரு வாழ்க்கை முறையை வாழாமல் எதை நோக்கி இவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க, வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா இவங்க அந்த காடுகளில் வாழ்கிற அந்த ஒரு சூழல் இருக்கும்போது தான் இவங்க அந்த மாற்றத்தை நிறுத்துவாங்க. அதன் பிறகு அந்த காடுகளில் வாழ வேண்டும். அப்போ தான் இவர்கள் அந்த மாற்றத்திற்கான முயற்சியை நிறுத்துவார்கள், திருப்தி அடைவார்கள். ஓகே, நம்ம சரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், நாம் வாழ வேண்டிய வாழ்விடம் இதுதான், காடுகள் தான் நமது வாழ்விடம். அதுலேயும் பார்த்திங்கன்னா திட்டமிட்ட ஒரு காடுகளை உருவாக்க வேண்டும். இப்போ மலை பிரதேசங்கள்லாம் காடுகள் இருக்குது, அங்கே போய் நம்ம வாழ்வது சாத்தியமில்லை. அங்கே அது நமக்கு வாழ்வதற்கு ஏற்றதும் கிடையாது. ஏன்னா உணவு தேவை என்பது இருக்கிறது. அதனால் நாம் வாழுகிற பகுதியை நாம் திட்டமிட்ட காடுகளாக மாற்ற வேண்டும். நாம் வாழுகிற ஊர்களில் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பழங்களையும் உணவுகளையும் தருகிற மரங்கள், செடிகள், கொடிகள், கிழங்குகள், காய்கறிகள் இவற்றை இது மாதிரி உணவுகளை தருகிற ஒரு காடுகளாக நாம் உருவாக்க வேண்டும். உணவுகளை தருகிற காடுகள், அப்புறம் மூலிகை மருத்துவ குணமுடைய காடுகள் அதில் இருக்கணும். பயனில்லாத மரங்கள்லாம் இருக்கவே கூடாது. இது அரிய வகை தாவர இனம் அப்படின்லாம் எதையும் வளர்க்கக்கூடாது. சில மரங்களை அப்படி தான் வச்சுருக்கணும். ஒரு மரம், அந்த மாதிரி தான், ஒரு ஊருக்கு ஒரு ஆலமரம் போதும்.
ஒரு ஊருக்கு ஒரு அரச மரம் போதும், அப்புறம் ஒரு ஊருக்கு ஒரு புளிய மரம் போதும். அந்த மாதிரி அப்புறம் மற்ற மரங்களை நம்ம நிறைய வளர்க்கணும். பழங்களை தருகிற மரங்கள் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கணும். காய்களை தருகிற மரங்கள், கிழங்குகளை தருகிற செடிகள், கொடிகள், அப்புறம் பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், இப்படி உணவுகளுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. உணவுகளுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாமல் அது அப்படிப்பட்ட ஒரு காடுகளை உருவாக்க வேண்டும். உணவுகளை தாராளமாக வழங்குகிற காடுகள். அந்த காடுகளுக்குள்ளே போனால் நமக்கு உணவை பற்றின கவலையே வேண்டாம். ஏன்னா உணவை தேடி நம்ம நாடோடியாகவும் அலைய முடியாது. இப்போ இருக்கிற காடுகள் இருக்குல்ல, மலைப்பகுதிகளில் போனால் அங்கே காடுகள் உணவை தேடி நம்ம நாடோடிகளாக அலைய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி காடுகள் நமக்கு ஏற்றதல்ல. நாம் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். ஊராக உணவை தேடி அலைவதற்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லை, அது நம்மளால் முடியாது. அதனால் நாம் வாழுகிற பகுதிகளிலேயே நமக்கு உணவு கிடைக்க வேண்டும். உணவுகளை தருகிற காடுகளை நாம் உருவாக்க வேண்டும், திட்டமிட்டு உருவாக்க வேண்டும். அதற்கான அவகாசம் 20 வருஷம்தான் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ நம்ம சமவெளிகளாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நம்ம விவசாயம் பண்ணுறோம். எல்லாம் சமவெளி பரப்புகள், இதெல்லாம் நாம் தான் உருவாக்குனது. முன்னாடிலாம் இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இங்கே ஒரே மரங்கள் இருந்தது, காடுகளாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த காடுகளில் உணவுகளையும் பழங்களையும் தராத மரங்கள், செடிகள், கொடிகள் தான் வளர்ந்துருந்தது நிறையா. கொஞ்சம் தான் கொஞ்சம் மரங்கள் தான் உணவுகளையும் கொடிகளையும் மரங்களையும் உணவுகளை தந்து கொண்டிருந்தன. அப்போ ஒட்டுமொத்தமாக உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே உலோகங்களாலான ஆயுதங்கள் மூலம், கருவிகள் மூலம் எல்லாம் நிறைய மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. சமவெளிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நாம் செய்ய வேண்டியது வேலை என்னன்னாக்கா, எங்கே பார்த்தாலும் உணவுகளை தருகிற மரங்களை நட்டுருங்க. மரம் நடணும்னு சொல்லிட்டு சும்மா வெறும் நிழலை தருகிற மரங்களை மட்டுமே நட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் அந்த தெளிவு இல்லை மக்களுக்கு. உணவுகளை தருகிற மரங்களை எங்கே பார்த்தாலும் சமவெளிகளில் நட்டு விட்டுருங்க. அதில் நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி யாரையாவது அந்த வேலையை கொடுங்க. அது வேலைவாய்ப்பை உருவாக்கி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். அதன் மூலம் ஒரு காடுகளை நாம் உருவாக்க முடியும். எதிர்கால 20 வருஷத்துக்கு அப்புறம் நாம் வாழப்போகிற ஒரு வாழ்க்கைக்கு இப்போவே அதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். உணவுகளை தருகிற, பழங்களை தருகிற, காய்கறிகளை, கிழங்குகளை, பயிர் வகைகளை, பருப்பு வகைகளை, கடலைகளை தருகிற காடுகளை நாம் உருவாக்க வேண்டும். அதே மாதிரி நிறைய தேன் கூடுகள் இருக்கணும். ஏன்னா தேன் வளர்ப்பதும் நம் மனித வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் விளைநிலங்களில் தேனீக்களை வளர்ப்பார்கள். குறைந்தது ஒரு தேனி பெட்டி வளர்த்தாலே போதும். ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் 2 தேனி பெட்டி வச்சா கூட போதும். 2 தேனி பெட்டி வச்சா அந்த ஊரில் மொத்தம் 4800 பேர் இருக்காங்க. 4800 பேரும் தலா 2 தேனி பெட்டி வீதம் 9600 தேன்கூடுகள் இருக்கும். அந்த ஊருக்கு அவங்களுக்கு தேவையான தேன் கிடச்சிரும். அதன் மூலம் உணவு தேவை பூர்த்தி செய்யப்படும். அந்த தேனீக்கள் மகசூல் பெருக்கும். அங்கே தாவரங்கள், மரங்கள்லாம் இருக்கும். அங்கே மகசூல் உற்பத்திக்கு அது மிகப்பெரிய பங்காற்றும். நிறைய காய்கள், உணவுகள் உற்பத்திக்கு இது இந்த தேனீக்கள் மிகப்பெரிய உதவியை செய்யும். அதனால் தேனியை நம்ம கண்டிப்பாக வளர்க்கணும். அதுக்கான ஏற்பாடுகளையும் ஒரு தேன் கூடுகள் நம்ம செய்யணும். அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல தேன்கூடு, ஒரு ஸ்டீலில், எனக்கு தெரியாது தேன்கூடை பற்றி சரியாக தெரியாது, ஒரு தேன்கூடுகளை நம்ம தயாரித்து கொடுக்க வேண்டும். எதிர்கால உலகிற்கு வரும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் வாழப்போகிற அந்த இயற்கையோடு கலந்த மனித வாழ்க்கைக்கு ஒவ்வொருவருக்கும் நாம் தேன் கூடுகளை கொடுக்க வேண்டும். அவர்கள் தேனி வளர்க்க வேண்டும். அதற்காக ரொம்ப காலம் பயன் தருகிற, ரொம்ப காலம் அது அதாவது அந்த தேன்கூடுகள் ரொம்ப காலம் உழைக்க வேண்டும். அந்த மாதிரி தேன்கூடுகள் அந்த தகரத்தாலையாக செய்வாங்க. இப்போ மரத்தால் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வேறு ஏதாவது ஸ்டீலில் செஞ்சாக்கா ரொம்ப நாளைக்கு அது உழைக்கும், துருப்பிடிக்காது அப்படின்னா அந்த மாதிரியான தேன்கூடு பெட்டிகளை உருவாக்கி ஒவ்வொருவருக்கும் 2 என்கிற விதத்தில் நாம் கொடுக்க வேண்டும். அப்படி பார்த்தா உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. 1600 கோடி தேன்கூடு பெட்டிகள் நாம் உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது மிக முக்கியமானது. ஆக நாம் வாழுகிற இடம் என்பது காடுகள் தான். நாமெல்லாம் குரங்குகள் தான். குரங்குகள், நமது இனத்தின் பெயர் குரங்குகள். நாம் காடுகளில் தான் வாழ்ந்தோம். காடுகளில் வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு ஏற்புடையது. அங்கு தான் நாம் நிதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். அங்கு தான் நமது உடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்படும், ஒழுங்காக செயல்படும், ஆரோக்கியமாக இருக்கும். நோய்கள் என்பது அங்கு தான் நமக்கு வரவே வராது.